ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிச்சாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிச்சாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேனால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ஆட்சி பெற்று போயிருக்கார். புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேனால் ஒரு 10 நாளைக்கு அங்கே இருக்கார். அதாவது 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான நாட்கள். விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம். இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலேயே புதன் மூலத்திரிகோணத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார். 29/9/2025 தான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவும் சிறப்பான வீடு. ஏன்னா ராசிநாதனான புதனுக்கு ஒரு நல்ல நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா புதன் உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் புத்தி கூர்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உடலை விட புத்தியின் மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கார். ஏன்னா கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வர்றது தான் கன்னியா மாதம்னு சொல்லுவோம். கன்னியா ராசிக்கு உண்டான மாதம் அது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சூரியன் மிகப்பெரிய நட்பு வீடு அவருக்கு. சூரியனுக்கு நட்பு வீடு புதனுடைய வீடு. புதனும் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அதாவது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாள். அதுவும் ராசியிலேயே இருக்கிறது. பொதுவாகவே சூரியனும் புதனும் எப்போவுமே கிட்ட வந்துட்டு போகிறதுனால புத ஆதித்ய யோகம் ரொம்ப காமனாக இருக்கும். இருந்தாலும் கேந்திரங்களிலோ கோணங்களிலோ ராசியிலேயோ இருந்ததே ஆனால் பிறக்கும்போது லக்னத்தில் அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கும். பொதுவாகவே புத ஆதித்ய யோகம் இருந்தால் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அது தவிர எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு மைண்டில் அவங்க கணக்கு போட்டு இது சரியாக இருக்கும் சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தீங்களே ஆனால் அந்த பொதுவாகவே கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய துறையில் இருப்பாங்க. அது தவிர அனலிட்டிக்கல் சைடு எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கணிதத்துறைன்னு சொல்லக்கூடிய சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு, டிராஃப்ட்மேன், அதாவது இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற லைப்ரரியன்ஸு, அது தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த புதன் சம்பந்தம் புதனுடைய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த ஜோசியத்தில் வல்லுநர்களாக இருக்கிறவங்களுக்கு புதன் மிகவும் முக்கியம். புதன் இருந்தால் மட்டும்தான் கணிதத்தன்மையை மிக அழகாக புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும். அது தவிர ஜோதிடத்துக்கு புதன் மட்டுமே போகாது. அது தவிர குருவும் தேவை இருக்கும். ஏன்னா குருவின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மனசில் போனது அது திருப்பி ஒழுங்காக வராது. அதனால் குருவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும். சரி, இப்போது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 8/10/2025 அப்போது குருவினுடைய மாற்றம் பெரிய மாறுதல் கொடுக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வரார். 8/10/2025 அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். எது நினைச்சாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு, சுகங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு. அது தவிர 11ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். என்னடா இது இவ்வளோ நாள் கழிச்சு வேலை கிடைக்கும்ன்றீங்களா சார் அப்படின்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 6ஆம் இடத்தின் அதிபதி வக்கரகதியில் இருந்தாலும் சனி வக்கரம் பெற்றாலும் ராகுவோட சம்பந்தம். பொதுவாகவே ராகுவோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பவரும் சரி பொட்டன்சியும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சரி, பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இப்போது சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். சரி, அதை தவிர புதன் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் போகிறார். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும், ராசிநாதன் 2ஆம் இடத்துலையும், 12ஆம் அதிபதி ராசியிலையும் இருக்கார். அப்படி ஒரு மாற்றத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக வரும், சுப செலவுகள் வரும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அவர் புதனும் சேர்ந்து போனதுனால உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக போகக்கூடிய, அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களிடமிருந்து வேலைகளை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நாசூக்குத்தனமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வரும். சுக்கிரன் அதாவது 10/10/2025 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது எடுத்த உடனே நீச்சப்படுறாருன்னு சொல்கிறீங்களே சுக்கிரனை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நீச்சம் அடைந்தாலும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். என்ன பரிவர்த்தனை? உங்களுடைய ராசிநாதனும் 2ஆம் அதிபதி, அதாவது ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையார். 2ஆம் அதிபதி உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதை தவிர நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால பணம் எந்த இடத்துலையும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/10/2025 10/10/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த சந்திராஷ்டம காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டம பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இவர் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காஞ்சிபுரம் போய் வரதராஜனை போய் சேவிச்சுட்டு வாங்கும். பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.